அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைத்திருந்தார். அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குகிற அந்த நிதியை தமிழ்நாடு அரசு தன்னுடைய திட்டங்களுக்காக பயன்படுத்திக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு சம்மட்டி அடி தரும் விதமாக தி இந்து ஆங்கில நாளேடு ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கட்டுரையில ஒன்றிய அரசு செயல்படுத்துகிற 6 திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசின் பங்களிப்பே அதிகமாக உள்ளது ஒன்றிய அரசை விட அப்படின்னு அந்த கட்டுரையில சொன்னது மட்டும் இல்லாம, அந்த தரவுகளோட அந்த புள்ளி விவரங்களோட எந்த அளவுக்கு ஒன்றிய அரசுடைய சதவீதம் என்ன, மாநில அரசினுடைய சதவீதம் என்ன அப்படின்னு புள்ளி விவரத்தோட அந்த கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. அதன்படி பார்த்தா இந்த பிரதமர் அவர்களின் வீடு வழங்கும் திட்டம் மற்றும் அந்த மீனவர்களுக்காக செயல்படுத்துகிற திட்டம், இந்த உயிர்நீர் திட்டம், இதன் அடிப்படையில இந்த பிரதமர் அவர்களின் வீடு வழங்குகிற திட்டத்தின் கீழே மாநில அரசு 2,83,900 ரூபாயாக அந்த நிதியை தராங்க. இதுல ஒன்றிய அரசின் பங்கு 60% இருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுல 50%க்கும் குறைவாகத்தான் ஒன்றிய அரசு நிதியை ஒதுக்குது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஸ்வச் பாரத் மிஷன், அந்த கழிப்பறை கட்டுவதற்கான திட்டங்கள்ல கடந்த நிதியாண்டுல ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு வெறும் 39%தான் இருக்குது. ஆனா மாநில அரசுடைய பங்களிப்பு 61% இருக்குது. அதே போல முதியோர் மற்றும் கைம்பெண்கள் ஓய்வூதிய திட்டங்களுக்கு 79 வயது உள்ளவர்களுக்கு 300 ரூபாயாகவும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 500 ரூபாயாகவும் உள்ளது. ஆனால் இதில் மாநில அரசு எவ்வளவு தருதுன்னா 1,200 ரூபாயை கொடுக்குது. இது போன்ற ஜல்ஜீவன் திட்டம், இதுல மாநில அரசினுடைய பங்களிப்பு 55% உள்ளது. அதே போல கல்விக்கு இவர்கள் தர வேண்டிய அந்த நிதி 2,152 கோடி ரூபாயை இன்றளவும் அவர்கள் விடுவிக்கல. பெஞ்ச் புயல் மற்றும் மிக்ஜாம் புயல் இதனுடைய தாக்கங்கள்னால தமிழ்நாடு பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த பாதிப்புக்கு நாம வைத்த அந்த தொகையானது மிக்ஜாம் புயலுக்கு 37,000 கோடி, பெஞ்ச் புயலுக்கு நம்ம 6,000 கோடி நிதி கேட்டிருந்தோம் இந்த பேரிடர் மீட்புக்கு. ஆனால் இதுல எந்த நிதியும் ஒதுக்காம ரொம்ப குறைஞ்சபட்ச நிதியை ஒதுக்கிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் எதன் அடிப்படையில நாங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்குகிற அந்த நிதியை தமிழ்நாடு அரசு மற்ற திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்துன்னு சொல்றாருன்னு இங்க இருக்கிற யாருக்கும் புரியல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இங்க ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் எந்த தகவலையும் ஒரு உண்மை தகவலை தரணும். ஆனால் நம்ம அமித்ஷா அவர்கள் பொய்யான தகவல் மட்டுமே தந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது இதில் உறுதியாகிறது.